Hello viewers, welcome to our channel தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து உஷா ஜெனோம் ஸ்டிச் மேஜிக் மிஷின்ல பட்டன் ஹோல் ஃபுட் வச்சு பட்டன் எப்படி தைக்கிறது, அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த மிஷின்ல வந்து பேசிக் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற டெமோ வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல மேல ஐ கார்ட்லயே நான் லிங்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து நமக்கு ஸ்டிச் மேஜிக் மிஷின். இதுல வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபுட் வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து நமக்கு 1 ஸ்டெப் பட்டன் ஹோல் ஃபுட். இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ஸ்ல எல்லாம் வந்து 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் ஃபுட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் 1 ஸ்டெப் பட்டன் ஹோல் ஃபுட்னா வந்து அதுவே நமக்கு ஒரு ஸ்டெப்லயே வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபுல்லா நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம். 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் ஃபுட்ல வந்து நம்ம 4 ஸ்டெப்ல வந்து அதை நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஃபுட்ல வந்து நம்ம இந்த மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் தைக்க போறோம். நான் இந்த சைஸ் பட்டன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு இதுல வந்து 1 இன்ச் சைஸ் வரைக்கும் உள்ள பட்டன்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பட்டன் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா மேலே ஏற்றி விட்டீங்கன்னா இந்த ஸ்லைடர் மாதிரி மேலே வரும். இப்போ இதோட பின் சைடு வந்து நம்ம இந்த பட்டன் வந்து வைக்க போறோம். நமக்கு எந்த சைஸ் பட்டன், சின்னது பெருசு எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த பட்டன் வந்து கரெக்டா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைஸ் பட்டன் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன சைஸ் பட்டன் கூட வச்சு நம்ம இதுல வந்து பட்டன் ஹோல் வந்து தச்சுக்கலாம். நம்ம திரும்ப இதை வெளியில எடுக்கணும்னா மேல் பக்கமா தள்ளணும். இப்போ இந்த சைஸ் பட்டன் வைக்கணும் அப்படின்னா அதை வச்சுட்டு அதை லாக் பண்றதுக்கு திரும்ப மேல இருந்து கீழ் பக்கமா அந்த ஸ்லைடர் தள்ளி விட்டோம் அப்படின்னா அந்த பட்டன் வந்து லாக் ஆயிரும். நம்ம இதுல எந்த சைஸ் பட்டன் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பட்டன் ஹோல் வந்து இதுல தச்சு கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பட்டன் ஹோல் ஃபுட்டோட ஒர்க்கு. இப்போ இதுல நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டன் வந்து இந்த அளவுக்கு வைக்கிறேன். கரெக்டா அந்த பட்டன் வந்து லாக் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு அதே சைஸ்க்கு வந்து பட்டன் ஹோல் வந்து நமக்கு கரெக்டா ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து த்ரெட் டென்ஷன் வந்து 3ல வச்சிருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன் செலக்டட் டயல்ல வந்து இந்த சைடு வந்து ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் ஹோல் ஷேப் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பேட்டர்ன் செலக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டிச் லென்த் வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்க அந்த ரெட் கலர்ல ஒரு பார் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட வித் வந்து 5ல வச்சுக்கணும். இதுலயே கொடுத்துருக்காங்க 1 ஸ்டெப் பட்டன் ஹோல் அப்படின்ட்டு. இப்போ இதுல நான் வந்து நூல் எல்லாமே வந்து கோர்த்து எடுத்து வச்சிருக்கேன். பேசிக் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம நார்மல் ப்ரெஷர் ஃபுட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த பட்டன் ஹோல் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம பேக் சைடு வந்து பட்டன் வச்சிருக்கோம். பட்டனோடே தான் நம்ம இந்த ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாபின் த்ரெட் அதுக்கப்புறம் மேல இருக்க த்ரெட் ரெண்டையுமே வந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி சைடுல லெஃப்ட் சைடுல வச்சுக்கணும். மேல வந்து பட்டன் ஹோல் ஸ்லைடர்னு ஒன்று இருக்கும். கரெக்டா வந்து நமக்கு அந்த நீடில் ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டருக்கு பின்னாடி அதை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டு கரெக்டா அந்த பட்டன் ஹோல் ஃபுட்டுக்கு அந்த எட்ஜில் வந்து கரெக்டா வந்து இந்த ஸ்லைடர் வந்து இறக்கி நிப்பாட்டணும். இந்த ஸ்லைடர் வந்து நமக்கு அந்த பட்டன் ஹோல் ஃபுட்டை வந்து டச் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இது இல்லாம வந்து நமக்கு இந்த பட்டன் ஹோல் ஃபுட் வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ இதுல வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பட்டன் வச்சுட்டு அதோட ஹைட் வந்து கரெக்டா மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கீழ இருந்து தான் நம்ம வந்து அந்த நீடில் பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபுட் வந்து நமக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா கீழ இருந்து லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறம் மேல, அதுக்கப்புறம் ரைட் சைடு இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டிச் பண்ணி நமக்கு கரெக்டா ஃபினிஷ் பண்ணும். கடைசியா இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணும். இப்போ இந்த துணியில வந்து நம்ம இந்த நீடில் பாயிண்ட் வந்து கீழே போட்டிருக்க அந்த லைன்ல வந்து வைக்கணும். இந்த மாதிரி நீடில் உள்ள வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்லாம் வந்து லெஃப்ட் சைடுல இந்த மாதிரி விட்டுறலாம். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டன் ஹோல் தைக்கும் போது நம்ம துணியை முன்னாடியோ பின்னாடியோ எதுவுமே நகட்ட தேவையில்லை. பட்டன் ஹோல் தச்சு முடிக்கிற இடத்துல வந்தோடனே மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணா போதும். இப்போ நான் வந்து ஒரு பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த த்ரெட்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துலயும் பட்டன் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ நீங்க அடுத்தடுத்து பட்டன் ஹோல் தைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பட்டன் ஹோல் போட்டிருக்குல்ல அந்த சிம்பிள் இருக்க இடத்துல வந்து அந்த பேட்டர்ன் செலக்டரை வந்து செலக்ட் பண்ணணும். திரும்ப அந்த பேட்டர்ன் செலக்டரை வந்து நான் ரீசெட்டுக்கு மாத்துறேன். திரும்ப அகைன் வந்து அந்த பட்டன் ஹோலுக்கு நேரா வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரீசெட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க ஒரே நேரத்துல 2-3 தைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த மாதிரி ரீசெட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணி திரும்ப பட்டன் ஹோல் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா வந்து இன்னொரு பட்டன் ஹோலும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து நம்ம சென்டர்ல இருக்க அந்த துணியை வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். மேல வந்து இந்த மாதிரி ஒரு குண்டு பின் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி ஒரு குண்டு பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. தையல் பிரிக்கிற ஊசி இருக்குல்ல, சீம் ரிப்பர், அதை வச்சு இந்த மாதிரி நடுவுல சென்டர்ல இருக்க அந்த துணியை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த நம்ம குண்டு பின் எதுக்காக குத்துறோம் அப்படின்னா இந்த பின்னை தாண்டி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவுமே கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பின் குத்துறோம். இந்த பின் இல்லாம நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த தையல் போட்டிருக்க அந்த பட்டன் ஹோல் தையல்ல வந்து கட் பண்ணிடுவோம். அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சென்டர்ல வந்து ஏதாவது நூல் தூக்கிட்டு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லைட்டா வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பட்டன் ஹோல்லையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வந்து நமக்கு 2 பட்டன் ஹோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பட்டன் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போ பட்டன் ஹோல் ஃபுட்ல இருக்க அந்த பட்டன் வந்து நான் எடுத்துக்கிறேன். பட்டன் தைக்கிறதுக்கு வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபுட் தேவையில்லை. நமக்கு நார்மல் ஃபுட் தான் வந்து தேவைப்படும். தைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மிஷின்லயுமே வந்து உள்ள வந்து எம்ப்ராய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. மேஜிக்கு முன்னாடி இருக்க மாடல்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா உள் சைடு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிச் மேஜிக்ல வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டன் வந்து இந்த பட்டன் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். இதை வந்து நம்ம ரைட் சைடு வந்து நகட்டி விடணும். அப்போ வந்து நமக்கு மேல அந்த பல்லு மாதிரி இருக்கும்ல நமக்கு, அது வந்து நமக்கு கீழே வந்து இறங்கிரும். நம்ம பட்டன் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா தைக்கும் போது திரும்ப அந்த பட்டனை வந்து திரும்ப இந்த சைடு வந்து இழுத்து விட்டுறணும். இந்த மாதிரி மேல வந்துரும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ரைட் சைடு வந்து நகட்டி விட்டுட்டு தான் நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து பட்டன் வந்து நகராம இது வந்து தைக்க முடியும். இது வந்து பட்டன் ஸ்டிச் பண்றதுக்கு அதுக்கப்புறம் எம்ப்ராய்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் தான் இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு அந்த சென்டர்ல இருக்க அந்த பல்லு வந்து மேல இருக்காது. நம்ம ஃபுட் வந்து நார்மல் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம பட்டன் வந்து தைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த பட்டன் வைக்கும் போது மேல 2 ஹோல் இருக்க மாதிரியும் கீழே 2 ஹோல் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு அந்த ஃபுட் வந்து அதுக்கு மேல வச்சுக்கணும். இப்போ த்ரெட் டென்ஷன் வந்து 3 தான் வச்சிருக்கேன். பேட்டர்ன் செலக்டர்ல வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சி வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டிச் லென்த் வந்து நம்ம 2.5ல வச்சுக்கலாம். நம்ம நார்மல் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ற மாதிரியே தான். அதுக்கப்புறம் ஸ்டிச் வித் வந்து பட்டன்ல இருக்க அந்த ஓட்டையோட அளவை பொறுத்து இந்த ஸ்டிச் வித் வந்து வச்சுக்கலாம். இதுல வந்து நான் 3 வைக்கிறேன். நீங்க பெரிய சைஸ் பட்டன் எடுத்தீங்க அப்படின்னா 4 இல்லைன்னா 5 அந்த மாதிரி நம்ம அந்த ஊசி வந்து உள்ள விட்டு பார்த்து இந்த ஸ்டிச் வித் வந்து வச்சுக்கணும். 3 வச்சீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு அந்த ஹோல்குள்ள கரெக்டா ஊசி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து லைட்டா அந்த ஹேண்ட் வீல் வச்சே வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கணும். சைட்ல ஹேண்ட் வீல் இருக்கும்ல அதை வச்சு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம ப்ரெஷர் ஃபுட்ல வச்சு இதுல ஒரு 10 தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு இந்த பட்டன் எதுவுமே நகராது. நமக்கு வெறும் தையல் மட்டும் அந்த 2 ஹோலுக்கு நடுவுல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து மேல இருக்க அந்த 2 ஹோல்ல தையல் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சமா நகட்டிட்டு கீழே இருக்க அந்த 2 ஹோல்லையும் வந்து நம்ம இப்ப பண்ண மாதிரியே ஹேண்ட் வீல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ஃபுட் வச்சு அழுத்தி நம்ம ஒரு 6-7 ஸ்டிச் வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் கடைசியா வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு பட்டன் வந்து சீக்கிரம் கலண்டு வந்துரும். கடைசியா நம்ம லாக் ஸ்டிச் போடுறதுக்காக இந்த ஸ்டிச் வித்தை வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்பனா நமக்கு அந்த நீடில் வந்து பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டிச் ஏல வந்து பேட்டர்ன் செலக்டர் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு அந்த லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஓட்டையில மட்டும் நமக்கு ஒரு 2-3 தையல் வந்து போட்டு இந்த பட்டனை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ லாக் பண்ணதுக்கு அப்புறம்
இதை வந்து வெளியில எடுத்துடலாம். இப்போ நமக்கு பட்டன் வந்து நல்லா துணியோட ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ தைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு பட்டன் வந்து தைச்சு காமிக்கிறேன். கையில தைச்ச மாதிரியே நல்லா வந்து ஸ்டிஃபா சூப்பரா இருக்கும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பட்டன் ஹோல்ல வந்து மாட்டி காமிக்கிறேன். இப்போ நம்ம முதல் தைச்ச பட்டன் ஹோல்லே வந்து நான் ரெண்டையுமே மாட்டி விடுறேன். ரெண்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் பட்டன் ஹோல் பூட்டு வச்சு எப்படி பட்டன் ஸ்டிச் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. அதுலயே நான் வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.